அது நான் மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷமா நினைப்பேன். என் மனைவி எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய பாக்கியம். எல்லாரும் சொல்லுவாங்க கணவனே கண்கண்ட தெய்வம். என்னை பொறுத்த மட்டும் அது கிடையாது. அதிகபட்சமாக இருந்தாலும் சரி, அதிகபட்சம் இல்லாம இருந்தாலும் சரி, என்னை பொறுத்த மட்டும் மனைவியே தான் கண்கண்ட தெய்வம். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா என் பிள்ளைகளை பாத்துக்கிறது, என்னைய பாத்துக்கிறது, சில நேரத்தில் நான் அரசியல் ரீதியா நீ போனா அதுவும் போகுது, எல்லாத்தையும் பாத்துக்கிறது. ஆனா நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் சார். இடையில ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி பசங்களை போட்டு அடிச்சிடும், படிக்கலன்னா பிடிச்சிருவேன். என் மனைவி சொன்ன நீங்க அடிக்கடி ஷூட்டிங் போறீங்க வரீங்க, இப்படி இருக்கிற நேரத்தில் நீங்க பிள்ளைகளை அடிச்சுக்கிட்டு தான் நல்லா இருக்கும். இப்ப கடந்த ஒரு 6 வருஷம் அவங்க அடிக்கிறது கிடையாது. ஆனா ஜாலியா இருக்கேன், சந்தோஷமா இருக்கிறேன். அவங்களும் எனக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ அதை கொடுக்குறாங்க. அது இதை விட என்னுடைய பிள்ளை பருவத்தை கேட்டீங்களே, அதே மாதிரி இவங்க பிறந்தவன்னு அந்த ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இருக்குங்களே, இவங்க வயசு 6-7 ஆகிற வரைக்கும் ஐயோ அந்த சந்தோஷம் எங்கேயுமே கிடைக்காது. சோ அந்த பிள்ளை பருவத்துக்கு போற மாதிரி நம்மளும் அவங்கள மாதிரியே கூட ஆடி யானை மாதிரி நடக்கணும், ஒட்டகம் மாதிரி போகணும், கீழே படுத்துக்கணும், உருளணும், எல்லாமே சேரும். வயசு வித்தியாசம். ஆனா அந்த சந்தோஷம் எனக்கு ரொம்ப லைக் பண்ண. அதனாலதான் சினிமா துறையில நான் குழந்தை பிறந்தோடனே ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நான் வேலை பார்க்க மாட்டேன்னு சொன்னேன். ஒரு வயது வரைக்கும் என்கிட்ட விளையாண்டாங்க. ஒரு வயசு வந்துருச்சு. வயசு வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு அப்பா அம்மா வீட்டுக்குள்ள இருக்காங்களா, எங்களுக்கு அது போதும். வெளியே விளையாடுவோம், அவங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். ஆனா அப்பா அம்மா வீட்டுக்குள்ள இருக்காங்களா, ரொம்ப சந்தோஷம். ரைட். இல்லன்னா ஏன் இல்ல எங்க போனாரு இன்னைக்கு லீவு தானே, அதுதான். அதனால வீட்டுக்குள்ளேயே இருப்பேன். இது எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு வாழ்க்கையா இருக்கு சார்.